சரணம். இயேசுவே இறைவா சரணம். இயேசுவே இறைவா சரணம். இயேசுவே இறைவா சரணம். இயேசுவே இறைவா சரணம். ஆவியே இறைவா சரணம். ஒவ்வொரு இறைவா சரணம். ஒவ்வொரு இறைவா சரணம். ஒவ்வொரு இறைவா சரணம். ஒவ்வொரு இறைவா சரணம். தந்தை இறைவா சரணம். இதோ நம்முடைய துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காய், நம்ம நோய் நொடிகளிலிருந்து நமக்கு நலம் தருவதற்காய் ஆண்டவர் அப்பத்தினுடைய வடிவிலே மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அந்த இறைவனை நாம் உற்று பார்ப்போம். இவரை உற்று பார்க்கின்றவர்கள் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய நாம், அவருடைய அடைக்கலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நாம், அவருடைய அருள் பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், அவரை சுவைக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு இந்த புண்ணிய பூமியிலே நாம் வந்திருக்கிறோம். புனித தேவ சகாயம் இந்த ஆண்டவரை சுவைத்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார், அவரை இறுக பற்றி பிடித்துக் கொண்டார். சீராக் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே என்று சொல்லி. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஆசியை பெற்றுக்கொள்வாய். இதோ இந்த ஆண்டவரை இறுக பற்றி பிடிக்கக்கூடிய நமக்கு வாழ்விலே துன்பங்கள் வரும், இழப்புகள் வரும், சோர்வுகள் வரும். ஆண்டவர் நமக்கு மனத்திடனை நிறைவாக தருவார். அந்த ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். திருப்பாடல்கள் 22:22 சொல்லுகிறது, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை அவரை புகழுங்கள் என்று சொல்லி திருப்பாடல்கள் சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் புகழ்ந்து பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 60 பக்கம் 32 இணைந்து பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்வோம்.
நாமத்தை போற்றிடுவேன். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆண்டவரே, தாயாய் தந்தையாய் இருந்து வழிநடத்தக்கூடியவரே, இதோ உம்முடைய பாதத்திலே ஆறுதலை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு எங்கு போனால் சமாதானம் கிடைக்கும், எங்களுக்கு எங்கு போனால் நிம்மதி கிடைக்கும், எங்களுக்கு எங்கு சென்றால் ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி, இதோ எங்கள் மண்ணின் மைந்தர், எங்கள் ஞான தந்தை புனித தேவ சகாயத்தினுடைய இந்த பாதம் பட்ட இந்த புண்ணிய பூமியை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தாயாய் தந்தையாய் உடன் இருக்கக்கூடியவரே, எங்களுக்கு தேர்தல் தரக்கூடியவரே, பல்வேறு மனக்காயங்களோடு இதோ இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர், உம்முடைய வாக்கிலே கலப்படம் என்று சொல்லக்கூடியது இல்லை. ஆண்டவரே, நானே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவை பெருக பண்ண வேண்டும் சொன்னீரே. ஆண்டவரே, நானே உன்னுடைய கடவுள், நீ நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை வழி நடத்துகிறீரே. இதோ நன்றி என்று சொல்லி நன்றி உணர்வோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடுமே, நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடுமே, நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், பெரியவற்றில் உம்மை அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொன்னீரே. எங்களை எல்லாம் உயர்ந்த இடத்திலே வைத்து அழகு பார்க்கக்கூடிய அன்பின் ஆண்டவரே, இதோ உம்மை நாடி தேடி வந்து உம்முடைய அடைக்கலத்திலே நாடி தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும் ஆண்டவரை. குறிப்பாக நோய் நொடிகளோடு இதோ இந்த இடத்திலே வந்து எங்களுடைய நோய் நொடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி
ஆர்வமாய் ஜெப உணர்வோடு விண்ணப்பங்களோடு இந்த இடத்திலே உம்முடைய பாதத்தை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நோய் நொடிகளிலிருந்து நீர் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடும் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். மருந்தோ பச்சிலைகளோ என்னுடைய நோயை நீக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய நோயை நீக்கியது என்று சொல்லி ஆண்டவரே பக்தன் சொன்னானே, இதோ ஒரு வார்த்தை சொன்ன பொழுது நோயாளர்கள் நலமடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இப்பிள்ளைகளையும் நீ நலமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளுக்கு வாழ்விலே மகிழ்ச்சியையும் நிறைவையும் அமைதியையும் சமாதானத்தையும் மன மகிழ்வையும் நீர் கொடுத்து ஆசீர்வதியும். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரை உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மையல்லாத பூமி யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, எந்தன் அன்புள்ள ஆண்ட இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிர் தந்த தெய்வமே நீ. ஆண்டவரே உம்மிலே அடைக்கலம் புகுவதுதான் எங்களுக்கு வாழ்வு. உம்மிடம் அடைக்கலம் புகின்ற பொழுதுதான் எங்கள் வாழ்விலே நிறைவு என்று சொல்ல. நீரே எங்களுக்கு போதுமானவர், நீரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்று சொல்லி பல்வேறு விண்ணப்பங்களோடு ஜெபங்களோடு இதோ இந்த புண்ணிய பூமியை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எல்லா விதமான தேவைகளையும் நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் எடுத்துச் சொல்வார்களாக. உம்முடைய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய சாட்சிகளாய் என் பிள்ளைகளை இந்த இடத்திலே நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளினுடைய வாழ்வு உமக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைய செய்தருளும். உள்ளங்களை தொடும் ஆண்டவரே. கல்லாலான இதயங்களை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே. புதிய ஆவியையும் புதிய இதயத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னவரே. நாங்கள் புது படைப்பாக மாறி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எவன் ஒருவன் ஞானம் குறைவாக இருக்கிறானோ அவன் என்னிடம் கேட்கட்டும், நான் முகம் கோணாமல் கொடுப்பேன் என்று சொன்னீரேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய ஞானத்தை அந்த பிள்ளைகள் நாடி தேடவும் ஆண்டவரே. கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தினுடைய தொடக்கம், கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தினுடைய நிறைவு, கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தினுடைய மணிமுடி, கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தினுடைய ஆணிவேர் என்று சொல்லி சீராக் புத்தகத்தின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. உமக்கு உகந்த ஒரு வாழ்வை உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் பிள்ளைகள் வாழ்ந்து அதன் மூலமாக நம்முடைய ஞானத்தை இறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள
உன் வெள்ளியும் பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வம் இன்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. என் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆண்டவரே, வாழ்வே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன். இளையோரே, இளமை பருவ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமையின் நாட்களில் உங்கள் உள்ளம் களிப்புடன் இருக்கட்டும். மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் உங்களுக்கு வழங்குவார் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி சபை உரையாளர்கள் 11:9 சொல்லுகிறது. ஆண்டவரே, இளைஞர்கள் இந்த உலகத்தினுடைய மாயைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி, இந்த உலகத்தினுடைய மாயை கவர்ச்சிகளிலே பிள்ளைகள் வீழ்ந்து போகாதபடி என் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தங்கள் வாழ்வினுடைய லட்சியத்தை உணர்ந்து, வாழ்வினுடைய குறிக்கோளை உணர்ந்து, தாங்கள் வாழ்வதை தேர்ந்து தெளிந்து தாங்கள் செய்வதை தேர்ந்து தெளிந்து செய்யவும் என் பிள்ளைகளுக்கு நீர் ஆற்றலை கொடும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய இந்திர மாயைகளுக்குள்ளால் சிக்கிக் கொள்ளாதபடி, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாதபடி, ஆண்டவரே, ஊடக போதைகளில் இருந்தோம் ஆண்டவரே, மனதை மயக்கக்கூடிய, மூளையை சிதறடிக்கக்கூடிய, வாழ்வை சின்னாபின்னமாக்கக்கூடிய போதை பழக்கங்களில் இருந்து என் பிள்ளைகள் விடுதலை பெற்று உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை என் பிள்ளைகள் வாழ செய்திருடும். ஆண்டவரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்று சொல்லி சொன்னாலும் கடவுள் தாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஏற்ற ஒரு தீர்ப்பை தருகிறார் என்று சொல்லி உமக்கு பயந்த கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வாழ செய்திருடும். ஆண்டவரே, இருளின் பாதையில் செல்லாதபடி ஒளியின் பாதைகளின் பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் வாழ்விலை தேர்ந்து கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய வேலைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கைகளை நீர் கொடும், குடும்ப வாழ்க்கைகளை நீர் அமைத்துக் கொடும். ஆண்டவரே, இதோ நல்ல வேலை வாய்ப்புகளுக்காய், மேல் படிப்புகளுக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, மேல் படிப்புகளுக்கான இடங்களை நீர் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளுக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும். ஆண்டவரே, பல இடங்களிலே பல்வேறு நாடுகளிலே வேலை செய்யக்கூடிய இளையோர்கள், ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நீர் பாதுகாப்பை கொடும். ஆண்டவரே, இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பலப்படுத்தும். சீரு ஸ்ரீகாரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே.
இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடும் உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. ஆண்டவரே, உடைய பாதத்திலே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படிய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, திருமண வரன்களுக்காய் குழந்தை செல்வங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இதோ குழந்தை செல்வங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். திருமணமாகி 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என்று சொல்லி பல்வேறு ஆண்டுகளை கடந்தவனும் எனக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி வேண்டக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படிய ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று அந்நாளினுடைய கண்ணீரை கண்டீர், ஆசீர்வாதத்தை பொழிந்தீர். ஆபிரகாமை முதிர்ந்த வயதில் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, பிள்ளை பெறுவதற்கு தகுதியற்றவள் என்று சொன்ன எலிசபெத் சக்கரியா தம்பதியினரை நீர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இந்த இடத்துல குழந்தை செல்வங்களுக்காய் வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகளை நீ மாற்றும், எல்லா விதமான உடல் குறைபாடுகளை நீர் எடுத்துப்படும். ஆண்டவரே, கர்ப்ப பைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அன்பு பிள்ளைகள் உடைய கண்ணீர்களை கண்டு நீர் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் பதிலை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும், அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் கேட்கப்பெற்றவர்களாய் மகிழ்ச்சியோட அன்பு பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல நீர் அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தபடியே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, நீ செல்லும் இடமெல்லாம் நீ காக்கும்படி என் தூதருக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னவரே, தீயோன் தாக்காதபடி, தீயோன் நெஞ்சத்தில் செல்லாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எம்மா சீடர்களோடு நீ பயணப்பட்டீரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு நீ பயணம் செய்யும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீ வழி நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அன்பு பிள்ளைகளை நீர் உடனிருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு நீர் உடனிருந்தவர்கள், என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கவலைகள், கண்ணீர்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. என் பிள்ளைகளோடு நீர் உடனிருந்திருளும், பலப்படுத்தும். ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக கேட்டு மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அனைவரும் இழந்தல் படியிட்டு மாண்பு ஏற்பாடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தால் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர. உமது திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோம்.